Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்துட்டு openPySQL openPyXL அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி எக்ஸல்ல பைத்தான் மூலமா ஒர்க் புக் எப்படி கிரியேட் பண்றது, அதுல வந்து அந்த ஒவ்வொரு சீட் இருக்கும்ல, ஸோ அந்த சீட்டை வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி டைட்டில் கொடுக்கறது, எப்படி கலர் கொடுக்கறது, இன்னும் பொசிஷன் எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது போல் அந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃப்ரம் openPyXL import workbook. ஓகேவா? ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது நான் வந்து WB அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ண சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக WB ஈக்குவல் டு ஒர்க் புக் ஆஃப். ஸோ ஒர்க் புக் ஆஃப் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்து இந்த WB அப்படிங்கிறத அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த WB அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக எனக்கு வந்து இருக்கும். ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணி அதில் ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் சீட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் WB.active அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு சீட் வந்து இதாயிரும். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், சீட் ஈக்குவல் டு WB.active அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைலாக நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எப்படி சேவ் பண்ண நான் என்ன பண்ண, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதில் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் இங்கே பண்ண உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலில் சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். இல்லை அப்படின்னா மொத்தமாக பண்ணிவிட்டு இதில் இது நடந்திருக்குன்னா சம் விஷயங்கள் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போகலாம். அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பண்ண நான் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து புரியும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், WB.save of file name equal to c:/tutorial/part2.xlsx. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோல்டருக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஃபோல்டருக்கு போனால் எனக்கு வந்து இங்கே பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு எக்ஸல் இருக்குது. ஸோ அந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே, ஸோ அது ஓகே, நம்மளுடைய எக்ஸல் லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரே ஒரு ஷீட், ஒரு டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஷீட் மட்டும் கிரியேட் ஆகி நம்மளுக்கு ஒரு எக்ஸல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் WB.active அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு ஒர்க் ஷீட்டை மட்டும் நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் எக்ஸல் ஒர்க் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒரு சீட்டை வந்துட்டு இன்னும் அடுத்த சீட் கிரியேட் பண்ணுறதுக்கு தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா சீட் ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கோம், சீட் 1 கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சீட் 1 ஈக்குவல் டு WB.create_seat அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும், ஒரு டைட்டில், அந்த ஒர்க் ஷீட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் டைட்டில் கொடுக்க வேணாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து டைட்டில் கொடுக்காம இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீட் 2 ஈக்குவல் டு WB.create_seat of. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் அப்படிங்கிறத நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து சீட் 1, சீட் 2, சீட் 3 அப்படிங்கிறத மல்டிபிள் இது இருக்குல்ல. ஸோ இதில் சீட் 1 அப்படிங்கிறதான் டைட்டில். ஸோ இந்த டைட்டிலை கூட நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன், டைட்டில்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு நம்ம வந்து டைட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா WBS workbook sheet. ஓகேவா? ஸோ WBS1 அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஸோ WBSனா workbook sheet 1 அப்படி சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்தது நான் இன்னொன்று என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எந்த நேமே கொடுக்காம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து WBS1 அப்படிங்கிற ஒன்று நான் வந்து கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு வந்து எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம வந்து வேறு நேமில் சேவ் பண்ணலாம், ஏன்னா அது ஆல்ரெடி யூஸில் இருக்குது. நான் இப்போ வந்து part2_1ங்கிற ஒரு நேமில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே 1 அப்படிங்கிறதுல ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ அது நமக்கு வந்து இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கிரியேட் ஆனது. நம்ம வந்து அந்த ஆக்டிவ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்தோம்ல, ஸோ அப்போ கிரியேட் ஆனது. சீட் 1 அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ சீட் 1ன்னு வர்றது நம்ம இங்கே இடத்துல wb.create_seat அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காம கொடுத்தோம்ல, ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த எம்டியாக ஒரு அந்த ஒரு சீட் 1ன்னு சொல்லி கிரியேட் ஆகிருக்குது. இந்த wbs1 அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீட் கிரியேட் பண்ணும்போது நேம் கொடுத்து கிரியேட் பண்ணோம்ல இந்த இடத்துல, ஸோ wbs1ன்னு சொல்லி நேம் கொடுத்து கிரியேட் பண்ணல, அது வந்து நம்மளுக்கு வந்து சீட் 1 அப்படிங்கிறது. இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இதோட பொசிஷன்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு கிரியேட் சீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு சீட்டை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டாக தான் கிரியேட் ஆகும். அதாவது எண்டில் அந்த ஆல்ரெடி இருக்கிற சீட்டோட எண்டில் தான் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த சீட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு சீட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு புது சீட் ஆட் பண்ணும்போது இந்த wbs1க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த பொசிஷனை கூட நீங்கள் மாற்றணும். இப்போ எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ணுற சீட் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிற பொசிஷன் நீங்கள் கூட கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இன்னொரு ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ seat 3 equal to wb.create_seat of, ஸோ ஃபஸ்ட்டு நேம் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும், wbs2 அப்படிங்கிறத நான் வந்து நேம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து எந்த பொசிஷனில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த நம்பருமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எண்டில் கிரியேட் ஆகும். அதே இது நீங்கள் 0 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட் 0 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு கிரியேட் ஆகும். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், சீட் 4ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சீட் 4ன்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த இதில் நான் என்ன கொடுத்துக்கிறேன், 1 அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ 1 அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும், 0க்கு அடுத்தால எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுவும் wbs2 அப்படிங்கிற நேமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, அப்போ இன்னொன்று பண்ணிக்கலாம். ஸோ wbs3 அப்படிங்கிறதுல 2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அது நான் சேம் நேமை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறக்காண்டி மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்மளுடைய எக்ஸலை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு அண்டர்ஸ்கோர் சேர்த்துக்கலாம், கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபைல் நமக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து wbs2, wbs21, wbs3, சீட் 1, wbs1 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இது எப்படி இந்த இது வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கிரியேட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேம் ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து wbs2 அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 0th பொசிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்குது. அடுத்து wbs2 அப்படிங்கிறது இன்னொன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே கிரியேட் ஆகும்போது அது எக்ஸ்ட்ரா இன்னொரு கேரக்டர் 1 அப்படிங்கிறது அப்பன் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேம் நேமில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிட்டு, ஸோ அது வந்து 1ல் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து wbs3 அப்படிங்கிறத நம்ம வந்து 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து 2ல கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம டிஃபால்ட்டாக ஆக்டிவ்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம்ல, அது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதான் அந்த ஷீட் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம இந்த create_sheet ஒன்று யூஸ் பண்ணல, அது கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த wbs1 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மல்டிபிள் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அந்த எக்ஸல் ஷீட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஒர்க் புக்கில் கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளியராக இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிபிள் இதில் ஒரு ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட்டோட டைட்டிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்ஸ் இதோட நீங்கள் வந்து டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிற எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அப்படின்னா நமக்கு பெர்மிஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட்டு எதை கொடுத்துக்கலாம்னா நம்ம சீட் 1 எடுத்துக்கலாம். ஏன்னா சீட் 1க்கு தான் எந்த டைட்டிலும் இல்லை. ஸோ சீட் 1 ஈக்குவல் டு சீட் 1 ஈக்குவல் டு இல்லை டாட் டைட்டில் ஈக்குவல் டு நியூ டைட்டில் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா, சார் நியூ டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து திரும்ப சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்மளுடைய எக்ஸல் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூ டைட்டில் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஸோ நம்ம அங்கேயும் நியூ டைட்டில் அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நியூ டைட்டில் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீட் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரியேட் பண்ணும்போதே எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிற டைட்டில் நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் கிரியேட் பண்ணும்போதே அந்த பொசிஷன் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற இப்போ ஒர்க் ஸ்பேஸ் அந்த சீட் நேம்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ எதை சேவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த சீட் 3 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சீட் 3 dot set properties ஓகே சாரி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கலர் கோட் தான் யூஸ் பண்ணணும். 102PA. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கலர் கோட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் மட்டும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ முன்னாடி ஒயிட் இருந்தது, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலராக நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் கோடை வச்சு அந்த எக்ஸல் சீட்டோட கலரை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஒர்க் புக் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.